ஓம் சாந்தி. முரளி டேட் 8/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தேகி அபிமானி, அதாவது ஆத்ம உணர்வுடையவராக ஆகி தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவின் பலம் சேமிப்பாகும். நினைவின் பலத்தின் மூலம் நீங்கள் முழு உலகத்தின் ராஜ்யத்தை பெற முடியும். இன்றைய கேள்வி, குழந்தைகளாகிய உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இல்லாத எந்த ஒரு விஷயம் இப்பொழுது பிராக்டிக்கலில் நடைமுறையில் ஆகியுள்ளது? பதில், நாங்கள் பகவானிடம் ராஜயோகம் கற்றுக்கொண்டு உலகத்தின் அதிபதி ஆகிவிடுவோம், ராஜ்யத்திற்காக படிப்பை படிப்போம் என்பது உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இருக்கவில்லை. சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து பலம் பெற்று நாங்கள் சத்தியுகத்தின் சுயராஜ்ய அதிகாரி ஆகிறோம் என்ற எல்லை கடந்த குஷி இப்பொழுது உங்களுக்கு உள்ளது. ஓம் சாந்தி. இங்கு பெண் குழந்தைகள் சகோதரிகள் பயிற்சி செய்விப்பதற்காக அமர்கிறார்கள். உண்மையில் யார் ஆத்ம உணர்வுடையவராக, அதாவது தேகி அபிமானி ஆகி தந்தையின் நினைவில் அமர்கிறார்களோ அவர்கள்தான் இங்கு கதியில் அமர வேண்டும். நினைவில் அமரவில்லை என்றால் அவரை ஆசிரியர், டீச்சர் என்று கூற முடியாது. நினைவில் சக்தி இருக்கும், ஞானத்தில் சக்தி இல்லை. இதற்கு நினைவின் பலம் என்றே கூறப்படுகிறது. யோக பலம் என்பது சந்நியாசிகளின் வார்த்தைகள் ஆகும். தந்தை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை. பாபா என்ன சொல்றாரு? என்ன நினைங்க அப்படின்னு தான் சொல்றாரு. குழந்தைகளே, இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். எப்படி சிறிய குழந்தைகள் தாய் தந்தையை நினைவு செய்கிறார்கள் அல்லவா? அவர்களும் தேகதாரி ஆவார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் விசித்திரமானவர்கள். நம்மளை ஒரு ஆத்மான்னு உணர்ந்து தந்தையை நம்ம நினைக்கணும். உண்மையிலே நம்ம ஆத்மாக்கள் எல்லாமே விசித்திரமானவர்கள் தான். இந்த உலகத்துக்கு வரும்பொழுதுதான் இந்த உடல் எடுத்து நம்மளுடைய நடிப்பு செய்துட்டு இருக்கோம். இங்கு சித்திரம் உடல் உங்களுக்கு இங்குதான் கிடைக்கிறது. நீங்கள் விசித்திர தேசத்தில் பரந்தாமத்தில் இருப்பவர்களாவீர்கள். அங்கு சித்திரம், அதாவது உடல் இருப்பது இல்லை. முதலில் நாமும் ஆத்மா ஆவோம் என்பதை பக்குவப்படுத்த வேண்டும். எனவே குழந்தைகளே, தேகி அபிமானி ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். நீங்கள் நிர்வாண தேசத்தில் இருந்து வந்துள்ளீர்கள். அது ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் வீடாகும். உங்கள் பாகத்தை நடிக்க இங்கு வருகிறீர்கள். முதலில் யார் வருகிறார்கள்? இந்த உலகத்துல முதல்ல யாரு வரா? தேவதைகள். நீங்க தான் வரீங்க. இதுவும் உங்களுடைய புத்தியில் உள்ளது. உலகத்தில் யாருக்குமே இந்த ஞானம் கிடையாது. இப்பொழுது சாஸ்திரங்கள் போன்ற என்னென்ன படிக்கிறார்களோ அவை அனைத்தையுமே மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் சாஸ்திரங்களை படிச்சிருக்கீங்களோ, புக்ஸ் படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் மறந்துடுங்கிறார். கிருஷ்ணருடைய மகிமை, இன்னாருடைய மகிமை, எவ்வளவு மகிமை செய்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துல யார் யாருடைய மகிமை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. காந்திக்கு கூட எவ்வளவு மகிமை செய்கிறார்கள். ஏதோ அவர் ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்து விட்டு போயிருக்கிறாரு என்பது போல, ஏதோ அவர் ராமராஜ்யத்தை உருவாக்கிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி மகிமை செய்யறாங்கிறார் பாபா. ஆனால் சிவ பகவான் கூறுகிறார், ஆதி சனாதனா ராஜா ராணியின் விதிமுறை இருந்தது. பாபா அப்படி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி இருந்தார். தந்தை ராஜயோகத்தை கற்பித்து ராஜா ராணி ஆக்கினார். அந்த ஈஸ்வரிய பழக்க வழக்கத்தை உடைத்து விட்டார். எங்களுக்கு ராஜாவின் ஆட்சி வேண்டாம், பிரஜைகளின் மீது பிரஜைகள் ராஜ்யம், அதாவது குடியரசு வேண்டும் என்றார். மக்களாட்சி வேணும் அப்படின்னு சொன்னாரு. இப்பொழுது அதனுடைய நிலைமை என்ன ஆயிற்று பாருங்க அப்படிங்கிறாரு. பாபா உலகத்தினுடைய ராஜா ராணியினுடைய அந்த ராஜ்யத்தை உருவாக்கி இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன விரும்பிட்டாங்க? குடியரசு வேணும், மக்களாட்சி வேணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆனா அதனுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு பாருங்கிறாரு. துக்கமே துக்கம், சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அநேக வழிமொழிகள் ஏற்பட்டுள்ளன. இதனால என்னாச்சு? இன்னைக்கு ஒருத்தர் வழி சொல்லக்கூடியவர்களா ஆயிட்டாங்க. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் ஸ்ரீமத் படி ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். இப்ப நம்ம திரும்பவும் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நம்ம உருவாக்குறோம். பரமாத்மாவுடைய உயர்ந்த வழிப்படி நடந்து எந்த அளவு உங்களிடம் பலம் இருக்கும் என்றால் அங்கு படைகள் ஆகியவை இருக்காது இல்லையா? ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு போர் செய்யணும், பாதுகாப்புக்காக நிறைய படைகள் எல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சத்தியுகத்துல இருக்காது. பயப்பட வேண்டிய எந்த விஷயமும் அங்க கிடையாது.
இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருக்கும் பொழுது அத்வைத ஒரே ராஜ்யமாக இருந்தது. ஏன்னா இங்க ஒரு ஈஸ்வரன் என்ன சொல்றாரோ அதன் வழிப்படி நடக்கும் பொழுது அதனால உருவாக்கப்பட்டது தானே சத்தியயுகம். அப்போ அங்க வேற்றுமையே கிடையாது. எல்லாமே எப்படி இருந்தோம், நம்ம ஒரே வழியில தான் இருந்தோம். அதாவது அத்வைத ராஜ்யமாக இருந்தது. கைத்தட்ட வேண்டிய வகையில் இரண்டு என்று இருக்கவே இருக்காது. ஆப்போசிட்டா ஒரு பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கறதே எங்க கிடையவே கிடையாது. எல்லாம் ஒரே வழியில போகக்கூடியவராக இருக்காங்க. அதற்கு அத்வைத ராஜ்யம் என்றே கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களை தந்தை தேவதையாக ஆக்குகிறார். பிறகு துவைதம் இரண்டும் பிரியும் பொழுது ராவணன் மூலமாக மூன்றாவதாக அசுரர் ஆகி விடுகிறார்கள். தேவதைகளே ரெண்டா பிரியும் பொழுது மூணாவது யாரு வருது? அப்பதான் அசுர ராஜ்யம் வருது. ராவண விகார குணங்கள் நமக்குள்ளார வரும் பொழுது நம்ம எல்லாருமே அசுரர்களா மாறிடுறோம். பாரதவாசிகளாகிய நாங்கள் முழு உலகத்திற்கும் அதிபதியாக இருந்தோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யம் நினைவின் பலத்தினால் மட்டுமே கிடைக்கிறது. உலக ராஜ்யம் யாருக்கிட்டயோ சண்டை போட்டோ யாருக்கிட்டயோ இருந்தோ எல்லாம் நம்ம வாங்கல. பரமாத்மாவனுடைய நினைவுல இருந்து யோக பலத்தினாலதான் உலக ராஜ்யமே கிடைக்குது. இப்பொழுது மீண்டும் கிடைத்து கொண்டிருக்கிறது. நினைவின் பலத்தினால் மட்டுமே கல்ப கல்பமாக கிடைத்து கொண்டு இருக்கிறது. படிப்பில் கூட பலம் உள்ளது. எப்படி வழக்கறிஞர் ஆகிறார்கள் என்றால் பலன் உள்ளதல்லவா? அது ஒரு பைசாவின் பலன். நீங்கள் யோக பலத்தினால் உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறீர்கள். சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து பலம் பெறுகிறீர்கள். பாபா, நாங்கள் கல்ப கல்பமாக உங்களிடம் இருந்து சத்தியயுகத்தின் சுயராஜ்யத்தை பெறுகிறோம் மற்றும் இழக்கிறோம், மீண்டும் பெறுகிறோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். உங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைத்துள்ளது. இப்பொழுது நாம் ஸ்ரீமத் படி முழுமையான உலக ராஜ்யத்தை பெறுகிறோம். உலகம் கூட சிறந்ததாக ஆகிவிடுகிறது. இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் உங்களுக்கு இப்பொழுது உள்ளது. நாம் இந்த ராஜ்யத்தை எப்படி பெற்றோம் என்ற ஞானம் இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கூட இருக்காது. இங்கு நீங்கள் படிக்கிறீர்கள், பின் சென்று அரசாட்சி புரிபவர்கள் ஆகிறீர்கள். யாராவது ஒருவர் நல்ல செல்வந்தர் வீட்டில் பிறவிகள் எடுக்கிறார் என்றால் அவர் முந்தைய பிறவியில் நல்ல கர்மம் செய்துள்ளார், தான புண்ணியம் செய்துள்ளார் என்று கூறப்படுகிறார்கள் அல்லவா? எப்படி கர்மமோ அப்படி பிறவி கிடைக்கிறது. இப்ப நம்ம எல்லாருமே சத்தியகுத்துக்கு போறோம் அப்படின்னா அதற்கான செயல், அதற்கான கர்மாவை என்ன பண்றோம்? நம்ம இங்க செய்யறோம். அத சிவ பரமாத்மா தான் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. இப்பொழுதோ இது இருப்பதே ராவண ராஜ்யமாகும். இங்கு என்ன செயல் செய்தாலும் அது விக்கிரமமாக ஆகிவிடுகிறது. படி இறங்க வேண்டி உள்ளது. அந்த செயல்னால என்ன ஆகுறோம்? நம்ம கீழே தான் இறங்குறோம். ராவணனுடைய வழிப்படி நடந்து சத்தோ ரஜோ மற்றும் தமோவில் வர வேண்டியுள்ளது. ஒவ்வொரு பொருளும் கூட புதியதிலிருந்து பழையதாக ஆகிவிடுகிறது. எனவே இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். எதை நினைச்சு குஷி இருக்கணும்? நாம் உலகத்திற்கு அதிபதி ஆகிறோம் என்பது உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இருக்கவில்லை. நம்ம போய் உலகத்துக்கே அதிபதி ஆக போறோம் அப்படின்னு ஒரு நாள் நம்ம நினைச்சு பார்த்ததே இல்லை. இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் முழு உலகத்தின் மீது இருந்தது என்பதை பாரதவாசிகள் அறிந்துள்ளார்கள். பூஜிக்கத்தக்க இருந்தவர்களே பூஜாரி என்று பாடவும் படுகிறது. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இது இருக்க வேண்டும். இந்த நாடகமோ மிகவும் அதிசயமானது. எப்படி நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம் என்பது யாருக்குமே தெரியாது. சாஸ்திரங்களில் 84 லட்ச பிறவிகள் என்று போட்டு விடுகிறார்கள். இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பொய்யான விஷயங்களாகும் என்று தந்தை கூறுகிறார். ராவண ராஜ்யம் ஆகும் அல்லவா? ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் எப்படி ஆகிறது என்பதை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இது இல்லை. ராவணனை ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். எனவே எதிரி ஆனவர் யாரு? அப்ப ராவணனை எரிக்கிறாங்க அப்படின்னா எதிரி யாரு? ராவணன் அப்படின்னா ஒரு தனிப்பட்டவங்க யாருமே கிடையாது. 5 விகாரங்கள் மனிதர்களின் எதிரி ஆகும். அதுதான் ராவணன். நம்மளுடைய எதிரி யாரு? அந்த 5 விகாரம் தான். ராவணன் யார்? எதற்காக எரிக்கிறோம்? இது யாருக்குமே தெரியாது. யார் தங்களை சங்கம யுகத்தினர் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய நினைவில் நாங்கள் இப்பொழுது புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பது நினைவில் இருக்கும். நம்ம இப்ப சங்கம யுகத்துல இருக்கோங்கிற நினைவு இருந்தாதான் நம்ம உத்தவர்கள் ஆயிட்டு இருக்கோம், ஆத்மா அப்படிங்கிற நினைவே இருக்குங்கிறார் பாபா.
பகவான் நமக்கு ராஜயோகம் கற்பித்து நரனிலிருந்து மனிதனிலிருந்து நாராயணராக, அதாவது இழிந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலை உடையவர்களாக ஆக்குகிறார். நமக்கு உயர்ந்ததிலே உயர்ந்த நிராகாரமான பகவான் கற்பிக்கிறார். உலகத்திலேயே அவர்தான் தலை சிறந்தவர். எல்லாருமே அவரை தான் கூப்பிடுறாங்க. ஆனா அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காருன்னு தெரியாமையே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுள் பேர் சொல்லாத யாராவது உலகத்துல இருக்காங்களா? அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த உயர்ந்தவர் தான் என்ன பண்றாரு, நமக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். இத நினைச்சு நினைச்சு எவ்வளவோ குஷி இருக்கணும். நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்க கூடியவர் யாரு? இந்த உலகத்திலேயே நம்மளதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தேர்ந்தெடுத்து உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுக்கிறாரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இத நினைச்சு நினைச்சு நீங்க குஷி அடையணும் அப்படிங்கிறாரு. நாம் மாணவர்கள் ஆவோம் என்பது பள்ளிக்கூடத்தில் மாணவர்களின் புத்தியில் இருக்கிறதல்லவா? அங்கோ சாதாரண ஆசிரியர் படிப்பிக்கிறார். அதுலயே யாராவது ஒரு நல்ல பெரிய கோர்ஸ் படிக்கிறாங்க, அது ஒரு பெரிய காலேஜ் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்கன்னா இவ்வளவு பெருமையோட படிக்கிறாங்க. ஆனால் இங்கோ உங்களுக்கு பகவான் கற்பிக்கிறாரு, இறைவனே வந்து சொல்லி கொடுக்கிறாருன்னா அப்ப நம்ம எவ்வளவு பெருமையில இருக்கணும். படிப்பினால் இவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது என்னும் பொழுது எவ்வளவு நன்றாக படிக்க வேண்டும். இதை நம்ம படிச்சோம் அப்படின்னா இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்காக எவ்வளவு நீங்க முயற்சி பண்ணணும், எவ்வளவு படிக்கணும். பாடம் மிகவுமே சுலபமானது. நீங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பே வந்து ரொம்ப சுலபம் தாங்கிறாரு. அங்கேயாவது கடினம் தான், அதுக்கே அவ்வளவு பெருமையில இருக்காங்க. ஆனா இங்க சுலபமான படிப்பு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது. காலையில் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் படிக்க வேண்டும், அவ்வளவே. நாள் முழுவதும் தொழில் ஆகியவைகளின் நினைவு மறந்து விடுகிறது. எனவே இங்கு அதிகாலை வந்து நினைவில் அமருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்களுடைய தொழில் பிசினஸ் எல்லாம் போகும் பொழுது உங்க பாபாவை மறந்து போயிடுறீங்க. அதனால இங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்து பாபாவை நினைக்கும் பொழுது பாபாவுடைய நினைவு வரும். அதனால இதை வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்கிறாரு. பாபாவை மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் எங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளீர்கள். நீங்கள் 5000 வருடங்களுக்கு பிறகு வந்து கற்பிக்கிறீர்கள் என்பொழுது இப்போது நமக்கு தெரிய வந்துள்ளது. பாபாவிடம் குழந்தைகள் வரும் பொழுது பாபா இதற்கு முன் எப்பொழுது சந்தித்துள்ளீர்கள் என்று கேட்பார். இப்ப பாபாவை சந்திக்க போறாங்க அப்படின்னா பாபா கேட்பாரா, இதுக்கு முன்னாடி நீங்க எப்பாவது என்ன வந்து சந்திச்சிருக்கீங்களா? இது போன்ற கேள்வி எந்த ஒரு சாது சன்னியாசி ஆகியோர் கேட்க முடியாது. அங்கோ சத்சங்கத்தில் யாரு வேண்டுமானாலும் போய் அமர்கிறார்கள். நிறைய பேர் இருப்பதை பார்த்து எல்லோரும் உள்ளே நுழைந்து விடுகிறார்கள். நிறைய பேர் அங்க இருக்காங்க, நம்மளும் போலாமே, ஏதோ அங்க கிடைக்குது அப்படின்னு எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, கூட்டம் இருக்கிறதுனால போயிடுறாங்க. நாம் கீதை ராமாயணம் ஆகியவற்றை எவ்வளவு குஷியுடன் போய் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்பதை நீங்களும் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். நம்மளும் பக்தி மார்க்கத்துல இந்த ராமாயணம் மகாபாரதத்தை எல்லாம் எவ்வளவு ஆர்வமா இன்ட்ரெஸ்டா நம்மளும் கூட தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம், கேட்டுட்டு இருந்தோம். எதுவுமே புரியாமல் தான் இருந்தீர்கள். அவை எல்லாமே பக்தியினுடைய குஷிகள் ஆகும். மிகவுமே குஷியில் நடனமாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் பிறகு கீழே இறங்கி கொண்டே வருகிறார்கள். அவ்வளோ ராமாயணம் மகாபாரதத்தை குஷியோட கேட்டு ஆத்மா கீழே என்ன பண்றோம், நம்ம கீழே இறங்கிட்டு தான் வரும். பலவிதமான ஹடயோகம் ஆகியவை செய்கிறார்கள். ஆரோக்கியத்திற்காகவே எல்லாம் செய்கிறார்கள். எனவே இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கங்கள் ஆகும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி யாருக்குமே தெரியாது. வேறு என்னதான் இருக்கிறது? படைப்பவர் மற்றும் படைப்பை அறிந்து கொள்வதால் நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள்? மேலும் தெரியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் என்னவாக ஆகிவிடுகிறீர்கள்? நீங்கள் அறிந்து கொள்வதால் செழிப்புடையவர்கள் ஆகிறீர்கள். தெரியாமல் இருக்கும் பொழுது அதே பாரதவாசிகள் இன்சால்வெண்ட், அதாவது எதுவுமே இல்லாதவங்களாக நஷ்டம் ஆகிவிட்டீர்கள்ங்கிறார். திவால் ஆயிட்டீங்கிறார். எதுவுமே தெரிஞ்சு கொள்ளாம இருக்கும் பொழுது என்ன ஆயிடுறீங்க, திவால் ஆயிடுறீங்க. படைப்பவர் மற்றும் படைப்பை தெரிஞ்சுக்கும் பொழுது செழிப்புடையவர்களா ஆகிறீங்கிறார் பாபா. பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பணம் தங்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து செல்கிறார்கள். அங்கோ நாங்கள் தங்க மாளிகை கட்டுவோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சட்டவியல் பாரிஸ்டே ஆகியவை படிக்கிறார்கள் என்றால், ஒரு வக்கீல் படிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கூட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பின் இது செய்வோம், வீடு கட்டுவோம் என்று உள்ளுக்குள் இருக்கும் அல்லவா. ஒரு வக்கீல் படிக்கிறாங்க, நாங்களும் இந்த கல்வியை படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல வீடு கட்டுவோம், இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படிங்கிறது அவங்களுடைய புத்தியில இருக்கு.
நாம் சொர்க்கத்தின் இளவரசி ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு ஏன் புத்தியில் வருவதில்லைங்கிறார் இல்லையா? அந்த ஒரு படிப்பு படிக்கும் பொழுதே அது எல்லைக்குட்பட்ட பிறவி படிப்பு தான், இந்த ஒரு பிறவிக்கு தான் கிடைக்குது. அதுலயே அவ்வளவு ஒரு குறிக்கோளோட குஷியோட நம்ம படிச்சு நிறைய சம்பாதிச்சு இந்த மாதிரி வீடு கட்டுவோம் அப்படி பண்ணுவோம்லாம் இருக்கு. நீங்க படிக்கக்கூடிய படிப்பு எந்த படிப்பு? இதனால நீங்க என்ன ஆகுறீங்கிறார் பாபா. சொர்க்கத்தினுடைய இளவரசி ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறது ஏன் உங்க புத்தியில வர்றது இல்ல? எவ்வளவு குஷி இருக்க வேண்டும், ஆனால் வெளியில் சென்ற உடனேயே குஷி மறைந்து விடுகிறது. சிறிய சிறிய பெண் குழந்தைகள் இந்த ஞானத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள். ஆனால் உறவினர்கள் ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை. என்ன சொல்றாங்க? மந்திர ஜாலம் என்று கூடி வருகிறார்கள். இங்க போனாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மந்திரம் போட்டுட்டாங்க இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. படிக்க விட மாட்டோம் என்பார்கள். இதே சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, அது பெண் குழந்தைங்களா இருக்காங்கன்னா அதே உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த குழந்தைங்களை நாங்க படிக்க விட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த நிலைமையில் சிறியவர்களாக 18 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்கும் வரை தாய் தந்தையர் கூறியதை ஏற்க வேண்டி இருக்கும். நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, நிறைய பூசல் ஏற்பட்டு விடுகிறது. நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் தான் ஏற்படும். ஆரம்பத்தில் எவ்வளவு சச்சரவுகள் ஏற்பட்டன. ஏகியத்தினுடைய ஆரம்பத்துல எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது. பெண் குழந்தை நான் 18 வயதினர் என்று கூற, தந்தை இல்லை 16 வயதுதான் என்று கூறி சண்டை போட்டு கூட்டி சென்று விடுவார்கள். ஆரம்பத்துல இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்தது. அந்த பொண்ணு சொல்ல எனக்கு 18 வயசு அப்படின்னு சொல்லி நிரம்பிருச்சு அப்படின்னா, ஆனா அந்த அப்பா கிடையவே கிடையாது, உனக்கு 16 வயசுதான் அப்படின்னு சண்டை போட்டு நிறைய பேர் அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருக்காங்கிறார் பாபா. இளைஞர் மைனர் என்றாலே தந்தையின் கட்டளைப்படி நடக்க வேண்டும். வாலிபர் மேஜர் என்றால் பின் எது விரும்பினாலும் செய்யலாம். சட்டம் கூட இருக்கிறதல்லவா? நீங்கள் தந்தையிடம் வரும்பொழுது தங்களது லௌகிக்க தந்தையிடம் சம்மத கடிதம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்ற சட்டம் உள்ளது என்று பாபா கூறுகிறார். ஆரம்பத்துல யாரெல்லாம் வந்தாங்களோ உங்க எல்லாருமே உங்களுடைய வீட்டுல தாய் தந்தை கிட்ட பர்மிஷன் லெட்டர் நீங்க வாங்கிட்டு தான் வரணும், அதுதான் ரூல்ஸ் அப்படின்னு பாபா கூட எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தாரு. பிறகு மேனர்ஸ் நடத்தை கூட பார்க்க வேண்டியுள்ளது. அப்படி பர்மிஷன் கடிதம் அவங்க வாங்கிட்டு வந்தாலும் கூட அந்த குழந்தைகளுடைய ஒழுக்கத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க. சரியில்லை அப்படின்னா இங்கேயத்திலிருந்து என்ன பண்ணணும்? வெளியேற்றதான் வேண்டி இருக்குங்கிறாரு. மேனர்ஸ் நடத்தை சரியில்லை என்றால் திரும்பி போக வேண்டி வரும். விளையாட்டில் கூட அவ்வாறு ஆகிறது. சரியாக விளையாடவில்லை என்றால் அவர்களை வெளியில் போய்விடும், மதிப்பை இழக்குமாறு செய்கிறீர்கள் என்று கூறுவார்கள். இப்பொழுது நாம் போர்க்களத்தில் இருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கல்பமாக தந்தை நம்மை மாயை மீது வெற்றி அடையுமாறு செய்விக்கிறார். முக்கியமான விஷயமே பாவனமாக ஆவதற்கானதாகும். இங்க முக்கியமான விஷயம் நம்ம ஆத்மாவை நம்ம தூய்மையாக்கிக்கணும். விகாரத்தினால் தூய்மை அற்றவராக பதீத்தமாக ஆனீர்கள். காம மகா எதிரியாகும் என்று தந்தை கூறுகிறார். அது முதல் இடை கடை துக்கம் அளிக்கக்கூடியது ஆகும். யாரு பிராமணர்களாக ஆகிறார்களோ அவர்களே தேவி தேவதா தர்மத்தில் வருவார்கள். பிராமணர்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். விட்டில் பூச்சிகள் வருகிறது, விளக்கின் மீது விட்டில் பூச்சிகள் வருகிறது. ஒரு சிலர் எரிந்துவிடும், ஒரு சிலர் சுற்றி விட்டு போய்விடும். இங்கும் வருகிறார்கள். ஒரு சிலரோ ஒரேடியாக சமர்ப்பணம் ஆகி விடுகிறார்கள். எப்படி விட்டில் பூச்சி விளக்குல சிலது சுத்திட்டு போயிடும், சிலது அந்த விளக்குலயே விழுந்து பலியாயிடும். அதே போலதான் இங்க கூட பாபா குழந்தைங்க வராங்க அப்படிங்கிறார். ஒரு சிலர் அப்படியே பாபாவுக்கு சமர்ப்பணம் ஆயிடுறாங்க. ஒரு சிலர் கேட்டு விட்டு பின் போய் விடுகிறார்கள். முன்பெல்லாமோ ரத்தத்தில் கூட பாபா நாங்கள் உங்களுடையவர் ஆவோம் என்று எழுதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். பிறகும் மாயை தோற்கடித்து விடுகிறது. அந்த அளவு மாயாவின் யுத்தம் நடக்கிறது. இதற்கு தான் போர்க்களம் என்று கூறப்படுகிறது. இதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பிரஜாபிதா பிரம்மா பாபா மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்கள் சாரத்தை புரிய வைக்கிறார். பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். படங்களும் ஏராளமாக தயாரித்துள்ளார்கள் அல்லவா? நாரதருடைய உதாரணம் கூட இந்த நேரத்தினுடையதாகும். நாரதர் கூட என்ன பண்ணாரு? லக்ஷ்மிய மணக்கணும் அப்படின்னு போனாரு. அப்ப என்ன சொன்னாங்க? உன்னுடைய முகத்தை நீ கண்ணாடியில பாரு அப்படின்னு சொன்னாங்க. எல்லோருமே நாங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணர் ஆகிவிடுவோம் என்று கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா? அதுக்கு தகுதியானவர்களா நம்ம இருக்கோமா என்று உங்களை நீங்களே பாருங்கள் என்று தந்தை கூறுகிறார்.
நம்மிடம் எந்த ஒரு விகாரமும் இல்லைதானே? என்கிட்ட எந்த ஒரு விகார குணமும் இல்லதானே? ஒரு நாரத பக்தர்களோ எல்லோரும் ஆவார்கள் அல்லவா? எல்லோருமே நாரதர்கள் தான், ஒருத்தர் மட்டும் கிடையாது. இது ஒரு உதாரணம் எழுதியுள்ளார்கள். நாங்கள் ஸ்ரீ லட்சுமியை மணமுடிக்க முடியுமா என்று பக்தி மார்க்கத்தினர் கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், இல்லை, ஞானம் கேட்டால்தான் சத்கதியை அடைய முடியும். பத்தீத்த பாவனரான நான் தான் அனைவருக்கும் சத்கதி செய்விப்பவன் ஆவேன். தந்தை நம்மை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து லிபரேட் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பாபா இப்ப நம்ம எல்லாரையுமே ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிச்சிட்டு இருக்கிறார். அது ஸ்தூல யாத்திரை ஆகும். மன்மனா பவா என்று பகவான் கூறுகிறார். அவ்வளவே, மனதால என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. இதுதான் அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய யாத்திரை. இதில் அடி வாங்க வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு யாத்திரா போனாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தரை இடிச்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு போறாங்க. ஆனா இங்க நீங்க மனதால தந்தைய நினைக்கக்கூடிய பயணம் தான் செய்றீங்க. இதுல எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இல்லைங்கிறார். அவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் அடிகள். அரை கல்பம் பிரம்மாவின் பகல், அரை கல்பம் பிரம்மாவின் இரவு. பிகேக்களாகிய நமக்கு இப்பொழுது அரை கல்பம் பகலாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நம்ம எல்லாருக்குமே பிரம்மாவனுடைய பகல் அப்படின்னா பிரம்மா குமாரிகள் பிகே எல்லாருக்குமே அரை கல்பம் பகல்தான். நாம் சுகதாமத்தில் இருப்போம், அங்கு பக்தி இருக்காது. நாம் எல்லோரையும் விட செல்வந்தர்களாக ஆகிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் முதலில் முரட்டு கற்களாக இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை பட்டை தீட்டி வைரமாக்கி கொண்டிருக்கிறார். பாபா வைர வியாபாரியும் ஆவார் அல்லவா? நம்ம எல்லாருமே அவ்வளவு பாறாங்கல்லாம் முரட்டுக்கெல்லாம் இருந்தோம். இப்ப பாபா என்ன பண்றாரு, நம்ம எல்லாரையுமே பட்டை தீட்டி தீட்டி செழிப்பான பிரகாசமான ஒரு வைரமாக மாத்துறாரு. பாபா ஒரு வைர வியாபாரி இல்லையா? நாடக திட்டப்படி பாபா ரதம் கூட அனுபவிசாலி ரதத்தை எடுத்திருக்கிறார். கிராமத்து பையன் என்ற பாடல் கூட உள்ளது. கிருஷ்ணர் கிராமத்து பையன் எவ்வாறு ஆக முடியும்? அவரோ சத்தியுகத்தில் இருந்தார். அவரையோ ஊஞ்சல்களில் ஊஞ்சல் ஆட்டுகிறார்கள், கிரீடம் அணிவிக்கிறார்கள். பிறகு ஏன் கிராமத்து சிறுவன் என்று கூறுகிறார்கள்? கிராமத்து சிறுவர்கள் கருமையானவர்கள் இப்பொழுது சுந்தர் அழகானவர்களாக ஆகி வந்துள்ளார்கள். தந்தை ஞானத்தின் கழுவில் ஏற்றுகிறார்கள் அல்லவா? இந்த சத்தியத்தின் தொடர்பு கல்பமாக கல்பத்தில் ஒரு முறைதான் கிடைக்கிறது. மற்றது எல்லாமே பொய்யான தொடர்பாகும். எனவே ஹியர் நோ ஈவில், தீயதை கேட்காதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எனக்கும் உங்களுக்கும் நிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட விஷயங்களை கேட்காதீர்கள்ங்கிறார். ஞானத்தில் வரும் குமாரிகளோ எங்களுக்கு தந்தையின் சொத்தில் பங்கு உள்ளது என்று கூறலாம். நீங்க அந்த மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறாரு. குமாரிகள் வராங்க, சரண்டர் ஆயிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய லௌகிக்க அந்த அப்பாவுடைய சொத்துல உரிமை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாங்கிறாரு. ஏன் நாங்கள் அவற்றின் மூலம் பாரதத்தின் சேவையின் பொருட்டு சென்டர் திறக்க கூடாது? எங்களுடைய சொத்தை வச்சு நாங்க ஏன் பாரதத்தை வளமாக மாற்றக்கூடிய இந்த சென்டரை திறக்க கூடாது? கன்னியா தானமோ கொடுக்க வேண்டியுள்ளது இல்லையா? அதே அந்த கன்னியாவை ஒரு வீட்டுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய குறிய சொத்தை கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த பங்கை எங்களுக்கு கொடுங்கள், அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பங்கை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. நாங்கள் பின் சென்டர் திறப்போம், நிறைய பேருக்கு நன்மை உண்டாகும். இது போன்ற யுக்தி கையாள வேண்டும். இது உங்களுடைய ஈஸ்வரிய மிஷன் சேவையாகும். நீங்கள் கல் புத்தியை தங்க புத்தியாக ஆக்குகிறீர்கள். யாரு தமது தர்மத்தினராக இருப்பார்களோ அவர்கள் நிச்சயம் வருவார்கள். ஒரு வீட்டில் ஒரே தேவி தேவதா தர்மத்தின் மலராக வெளிப்படுவார்கள். ஒரு வீட்டுல ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் தான் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்கதான் தேவதா தர்மத்தை சிறந்தவங்களா இருப்பாங்க, அவங்கதான் வருவாங்க, மற்றவர்கள் வரமாட்டார்கள். இதற்காக உழைப்பு தேவைப்படுகிறது அல்லவா? தந்தை அனைத்து ஆத்மாக்களையும் பாவனமாக ஆக்கி அனைவரையும் அழைத்து செல்கிறார். எனவே சங்கமத்தின் படத்திடம் கூட்டி வாருங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். இந்த பக்கம் இருப்பது கலியுகம், அந்த பக்கம் இருப்பது சத்தியுகம். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தேவதைகள், கலியுகத்தில் இருப்பவர்கள் அசுரர்கள். இது மாதிரி சங்கமயுக படத்துல கூட்டிட்டு புரிய வைங்க. இதற்கு புருஷோத்தம சங்கமயுகம் என்று கூறப்படுகிறது. தந்தைதான் புருஷோத்தமராக ஆக்குகிறார். யாரு படிக்கிறார்களோ அவர்கள் சத்தியுகத்தில் வருவார்கள். மற்றவர்கள் எல்லோரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள்.
பிறகு அவரவர் நேரத்தில் வருவார்கள். இந்த கால சக்கரத்தின் படம் மிகவும் நன்றாக உள்ளது. இந்த கால சக்கரத்தினுடைய படம் ரொம்ப நல்லா இருக்கு. சிருஷ்டி சக்கரம் நல்ல தெளிவாக உருவாக்கப்பட்டிருக்குங்கிறாரு. குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்க வேண்டும். நாம் இது போல சேவை செய்து ஏழைகளையும் முன்னேற செய்து அவர்களையும் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்கி விடுவோம் அப்படிங்கிற ஆர்வம் குழந்தைகளிடம் இருக்கணும் அப்படிங்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, நாம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்கு சமமாக ஆக முடியுமா? அதற்கான நல்ல குணங்கள்லாம் என்கிட்ட இருக்கா? நமக்குள் எந்த ஒரு விகாரமும் இல்லைதானே? சுற்றி வரும் விட்டில் பூச்சியா அல்லது சமர்ப்பணமாக கூடிய விட்டில் பூச்சிகளா? தந்தையின் மதிப்பை இழக்குமாறு செய்யும் வகையில் அப்பேற்பட்ட நடத்தை ஒன்றும் இல்லைதானே என்று நம்மையே நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, அளவற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக அதிகாலை அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் கல்வியை கற்க வேண்டும். பகவான் நமக்கு கற்பித்து புருஷோத்தமராக ஆகி கொண்டிருக்கிறார். நாம் சங்கமயுகத்தினர் ஆவோம் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். வரதானம். அனைத்து குணங்களின் அனுபவத்தின் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய அனுபவங்களின் மூர்த்தியாக ஆகுங்க. அனைத்து குணங்களின் அனுபவத்தின் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய அனுபவங்களின் மூர்த்தியாக ஆகுக. விளக்கம். தந்தையின் எந்த குணங்களை மகிமையாக பாடுகிறீர்களோ அந்த சர்வ குணங்களின் அனுபவ மூர்த்தி ஆகுங்கள். தந்தை ஆனந்த கடல் என்பதால் அந்த கடலின் அலைகளில் சதா அசைந்தாடிக்கொண்டே இருங்கள். யார் உங்களுடைய தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஆனந்தம், அன்பு, சுகம் என்ற அனைத்து குணங்களின் அனுபவத்தினை கொடுங்கள். அப்படி அனைத்து குணங்களின் அனுபவ மூர்த்தியாக ஆகுங்கள். அப்பொழுது உங்கள் மூலம் தந்தையின் முகம் வெளிப்படும். ஏனெனில் மகான் ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் பரமாத்மாவை தன்னுடைய அனுபவ மூர்த்தி நிலையின் மூலம் வெளிப்படுத்த முடியும். எவ்வளவு பொறுப்பு பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்லோகன். காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து அசுபமான, அதாவது நன்மையற்ற விஷயங்களிலிருந்து கூட சுபமானதை நன்மையானதாக எடுங்கள். காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து நன்மையில்லாத விஷயங்கள்ல கூட நன்மையானதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. கெட்டதுல கூட நல்லது எடுங்க. எப்ப எடுக்க முடியும்? காரணத்தை நிவாரணமா மாற்றம் செய்யும் பொழுதுதான் கெட்டதுல கூட என்ன பண்ண முடியும்? நல்லதை நம்ம எடுத்துக்க முடியுங்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.